நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 8 பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கிளாஸ் நம்பர் 8ல வந்து அ ஸ் ஷேரிங் பர்மிஷன் அண்ட் செக்யூரிட்டி பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேபோட செட்டப் பர்மிஷன் லெவல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஷேரிங் பர்மிஷன் அண்ட் வந்து செக்யூரிட்டி பர்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2ம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஃபைல் சர்வர்ல வந்து ஒரு ஃபோல்டர ஷேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்போ வந்து ஒரு ஃபைல் சர்வர்னா என்ன? ஜஸ்ட் ஷேரிங் த டேட்டா டூ த யூசர். ஓகே. அதான் ஃபைல் சர்வர். ஸோ அது எத வச்சு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங்க வச்சு தான் நடக்கும். எப்போ வந்து நீங்க ஷேர் பண்றீங்களோ, அப்ப அது ஃபைல் சர்வர். ஓகேவா? உங்களோட ஃபைல் சர்வர் அது. ஸோ நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஃபைல் சர்வர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ஜஸ்ட் அ ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாரி குடுத்துருக்கேன். அத கூட நீங்க சொல்லலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பிரீஃபா சொல்லணும். அவ்வளோதான். நீங்க வேற கூட ஷேரிங் த ஸ்டோரிங் த டேட்டா இன் த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஸ்டோரிங் த டேட்டா இன் த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் கால்ட் ஃபைல் சர்வர். எப்போ வந்து நம்ம கம்பெனி டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு சர்வர்ல ஒரு சர்வர்ல வந்து ஸ்டோர் பண்ணி அத ஷேர் பண்றோமோ, அது வந்து ஃபைல் சர்வர். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஃபைல் சர்வர்ல நம்மளுக்கு வந்து யூசருக்கு வந்து ஷேர் பர்மிஷன் குடுக்குறதும், அதுக்கு அடுத்து வந்து யூசருக்கு வந்து செக்யூரிட்டி பர்மிஷன் குடுக்குறதும், நம்ம வந்து எந்த வகையில நம்ம டேட்டாவ வந்து செக்யூர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது 2மே. இப்போ வந்து ஷேர் பர்மிஷன் சரி, செக்யூரிட்டி பர்மிஷன் சரி, நம்ம எந்த வகையில நம்ம யூசருக்கு ஷேர் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து எந்த வகையில நம்ம வந்து செக்யூர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ எப்படி இத கிரியேட் பண்ணலாம்? இந்த ஷேர் ஷேர் அ ஃபைல் சர்வர் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து உங்களோட உங்களோட சர்வர் இருக்குல்ல, சர்வரா இருந்தாலும் சரி, அது வந்து டெஸ்க்டாப் பிசியா இருந்தாலும் சரி, எப்ப நீங்க எப்ப நீங்க வந்து ஒரு ஃபோல்டர ஒரு 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 ஃபோல்டர வந்து கிரியேட் பண்ணி, ஓகேவா? எப்போ வந்து நீங்க ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணி, அ அத வந்து நீங்க ஷேர் பண்றீங்களோ, அத வந்து நீங்க ஷேர் பண்றீங்களோ எப்போ நீங்க ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணி அத ஷேர் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட விண்டோஸ்ல வந்து பேக்கிரவுண்ட்ல ரன் ஆகும்னா, உங்களோட ஃபைல் அ ஷேரிங்கோட ஷேரிங்கோட ஃபைல் சர்வரோட விண்டோஸ் சர்வர பொறுத்தவரைக்கும் என்ன செய்யும்னா, ஃபைல் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு வந்து ஆக்டிவேட் ஆகும் பேக்கிரவுண்ட்லயே. ஓகேவா? ஆனா நீங்க வந்து விண்டோஸ் 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு இது இருக்கு. ஒரு நிமிஷம். செப்பரேட்டா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து காட்டுனா புரியும். கண்ட்ரோல் பேன்ல போயிட்டு, நீங்க விண்டோஸ்ல வந்து விண்டோஸ் டெஸ்க்டாப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இங்க நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்ன்னு இருக்குல்ல, அதுல போனீங்கன்னா, நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்ன்னு இருக்குல்ல, அதுல போனீங்கன்னா, அ அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங் இதுல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எப்ப இந்த விண்டோஸ் மிஷின்ல ஷேர் பண்றீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இது வந்து நான் வந்து டொமைன்ல கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு காட்டல. ஸோ இந்த ஆப்ஷன் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். நீங்க வந்து விண்டோஸ் 11 மிஷின் இல்ல விண்டோஸ் 10 மிஷின்ல வந்து எப்ப நீங்க ஒரு ஃபே ஃபே ஷேரிங் பண்றீங்களோ, ஃபோல்டர் வந்து ஷேரிங் பண்றீங்க. அதே நீங்க வந்து சர்வர் லெவல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இத குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அ இது வந்து என்னோட டொமைன் கம்ப்யூட்டர். ஓகேவா? இது வந்து என்னோட டொமைன் சர்வரு. ஸோ இத குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நான் வந்து டொமைன் மட்டும் தான் முன்னாடி எனேபிள் பண்ணியிருந்தேன். சத்தம் ஸோ நான் இந்த சர்வர்ல வந்து நான் டொமைன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு டொமைனும், டிஎன்எஸும் நான் எனேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் பேஸ்டு போம்போது, எனக்கு வந்து இந்த இடத்துல நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபைல் சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். நான் வந்து எப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நான் ஷேர் பண்றேனோ, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஃபைல் சர்வர் வந்து எனேபிள் ஆயிடும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு என்விரான்மென்ட்ல சரி ஒரு ட்ரெய்னிங் பர்ப்பஸ்க்காக நீங்க வந்து ஒரு லேப் கிரியேட் பண்ணி அத செஞ்சு பாருங்க. ஸோ இத வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு விண்டோஸ் ஃப்ரெஷ் ஒரு சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதுக்கு அடுத்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண பிறகு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல் சர்வர் வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா வந்து எனேபிள் ஆயிடும். எப்ப நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அத ஷேர் பண்றீங்களோ, சர்வர்ல வந்து ஷேர் பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து எனேபிள் ஆயிடும். இது ரோல்ஸ்ல வந்து ஃபைல் சர்வர் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். ஸோ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஃபைல் சர்வர் இன்ஸ்டாலேஷன பொறுத்தவரைக்கும் இதான் இதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஃபைல் சர்வர் இன்ஸ்டாலேஷன்னா, நீங்க வந்து ரோல்ஸ்ல வந்து ஃபைல் சர்வர் இனிஷியலைஸ் பண்ணும்போது, ரோல்ஸ்ல வந்து ஃபைல் சர்வர்ன்னு குடுத்தும் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஷேரிங் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபைல் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? அ அ எப்போ வந்து நீங்க ஷேர் பண்றீங்களோ, ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி ஷேர் பண்றீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ, இப்போ நம்ம என்ன அடுத்தது பார்க்க போறோம். அடுத்த லெவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேணாம். இந்த பாயிண்ட் வேணாம். இந்த பாயிண்ட். ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் டிக்கெட்ட வச்சு, எப்படி வந்து ஒரு ஃபைல் சர்வர் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா, எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லாம நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் போயிட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஷேர் பண்ணி, அத எப்படி காட்டணும்னு விரும்பல. ஸோ, ஒரு கான்செப்ட் மூலியமா நம்ம போனா நம்மளுக்கு தெரியும். ஒரு கான்செப்ட் மூலியமா நம்மளுக்கு போனா, ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃப ஷேரிங்க பொறுத்தவரைக்கும். ஸோ, இங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து மெயில் வருது. யாருக்குன்னா, ஐடி சப்போர்ட்டுக்கு. ஓகேவா? என்ன சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்ட் ஃபார் சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட் ஷேரிங் வொர்க் ஸ்பேஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ஷேரிங் டாக்குமெண்ட் வேணும். அது வந்து அவங்க ஸ்டோர் பண்றதுக்கும், ரீட் பண்றதுக்கும், அந்த மாரி ஒரு சப்ஜெக்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்லயே சொல்லிட்டாங்க. ஹை சப்போர்ட் டீம் வி ரெக்வயர் எ வொர்க் ஸ்பேஸ் ஃபார் சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் அக்சஸிபிள் டூ ஆல் சேல்ஸ் டீம் எம்ப்ளாயீஸ். ஸோ எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் அக்சஸிபிள் பண்ற மாரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும். ஓகேவா? அவங்க ஸ்டோரும் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து சேஞ்சஸ் அவங்க டாக்குமெண்ட் சேவ் பண்றது, சேஞ்ச் பண்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரெக்வயர்மென்ட்டா தேவைப்படுது. ப்ளீஸ் ஃபைண்ட் பிலோ தி டீட்டெயில்ஸ் ஃபார் த ஷேர்டு ஃபோல்டர் நேமிங். இந்த நேமிங்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். எந்த எந்த டீமுக்கு சேல்ஸ் டீம் எம்ப்ளாயீஸ் சேல்ஸ் டீம்ஸ் எம்ப்ளாயீஸுக்கு. ஸோ, அத எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அ ஸோ, நெக்ஸ்ட்டு. ஸோ, இது என்னோட சர்வர். சரி நான் இது வந்து டெ நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இது பண்ணேன் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னா எத்தனை யூசர் இருக்கான்னு வச்சு பார்க்கணும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி யூசர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ, வந்து இது என்னோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஓய்வு உள்ளார எனக்கு வந்து இத்தனை யூசர் இருக்காங்க. இத்தனை யூசர் வந்து இருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து பர்மிஷன் குடுக்கணும். இது ஷேர் ஃபோல்டர் பர்மிஷன் குடுக்கணும். ஸோ, பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா யூசர் இருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ல வந்து ஏன்னா இவங்க வந்து மெயில பார்த்தீங்கன்னா, காமனா தான் கேட்கறாங்க. உங்க மெயில வந்து காமனா தான் கேட்கறாங்க. டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் அக்சஸிபிள் டூ ஆல் சேல்ஸ் டீம் எம்ப்ளாயீஸ் தான் கேட்டிருக்காங்க நார்மலா. ஸோ, அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்யணும்னா, அ ஒவ்வொரு யூசரா வந்து நீங்க வந்து உங்களோட ஃபோல்டர் பர்மிஷன் குடுக்கறதுக்கு வந்து அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா, இப்ப நீங்க வந்து 13 யூசருக்கும் வந்து ரீட் ஒன்லி சேஞ்சஸ் குடுப்பீங்க. ரீட் ஒன்லி குடுக்கணும்னா, அது வந்து காமனா அவங்க குடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடுத்துருக்காங்க. நீங்க என்ன ஆக்சஸ் ஆகணும்னா ஒவ்வொரு யூசரும் போயிட்டு ஆக்சஸ் வந்து குடுக்கக்கூடாது. ஓகேவா? அது வந்து அ ஒரு 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 மேண்டேட்டரி கிடையாது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஓகேவா? நீங்க எப்போ இந்த மாரி ஒரு மெயில் வரும்போது என்ன செய்யணும், எல்லா யூசரையும் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு, ஒரு குரூப்ல ஆட் பண்ணிட்டு, அந்த குரூப்புக்கு நீங்க வந்து ரீட் ஒன்லியா, சேஞ்சஸா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறது தான் நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் யூசர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த குரூப்ல ஆட் பண்ணா போதும். அவங்க வந்து அந்த பர்மிஷன் வந்து அவங்க கிடைச்சிரும்.
ஓகேவா? ஸோ, இப்ப நான் வந்து இத ஆட் பண்ணிட்டேன்னா, இவங்களுக்கு வந்து இவங்கள ஆட் பண்ணிட்டேன். இதே நான் ஒரு 10வது யூசர் வரும்போதுனா, எனக்கு திருப்பி சந்தேகம் வரும். இந்த இந்த ஃபர்ஸ்ட் யூசருக்கு வந்து நான் என்ன பர்மிஷன் குடுத்தேன்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும். ஸோ, அந்த இதுனா வந்து டைம் வேஸ்ட். நெறையா வந்து உங்களுக்கு ஒர்க் லோடு அந்த இது மாரி இருக்கும்போது ஒர்க் லோட் ஆகும். ஸோ, இதே மாரி ஒரு நெறைய யூசர் இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ப வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பர்மிஷன் குடுத்தா போதும். ஓகேவா? ஸோ, காமனா இந்த மெயில்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் கேட்டதுனால நம்ம வந்து இது காமன் பர்மிஷன் தான். ஓகேவா? ஜஸ்ட் வந்து எல்லா யூசருக்கும் வந்து ஒரு காமன் பர்மிஷன் தான் கேட்டிருக்காங்க. எல்லா யூசரும் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ, கிரிட்டிக்கலா வரும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு யூசருக்கு வந்து ஒவ்வொரு பர்மிஷன் வரும்போது, அது வந்து ஆ ஷேரிங் இதுல வராது. ஓகேவா? ஷேரிங்ல வராது. அது வந்து என்ன இதுல ஃபாலோ ஆகும்னா, அந்த இதுல வந்து செக்யூரிட்டி பர்மிஷன்ல ஃபாலோ ஆகும். அந்த அந்த டாஸ்க் வந்து செக்யூரிட்டி பர்மிஷன்ல ஃபாலோ ஆகும். இப்ப அவங்க நார்மலா கேட்கறது என்னது? ஒரு ஷேரிங்க்கு மட்டும் கேட்கறாங்க. அதனால ஷேர் பர்மிஷன்ல அந்த டாஸ்க் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா? அந்த இப்ப உள்ள டாஸ்க் வந்து ஷேரிங் பர்மிஷன்ல ஃபாலோ ஆகும். இதே வந்து ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் எனக்கு வந்து ஒவ்வொரு யூசர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து செக்யூரிட்டி பர்மிஷன்ல ஃபாலோ ஆகும். ஓகேவா? நான் இது வந்து 2த்துக்கும் டிஃபரண்ட் சொல்றேன். ஸோ, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ஷேரிங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். எதுக்காக வந்து ஷேரிங்க நம்ம வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஆஸ் பெர் த மெயில் வந்து சப்போர்ட் மெயில்ல வந்து நான் என்ன செய்ய போறேன், ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அ நியூல போயிட்டு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னோட செக்யூரிட்டி. குரூப் நேம் வந்து அவங்களோட மெயில்லயே சொல்லிட்டாங்க. என்ன குரூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, சேல்ஸ் சே சேல்ஸ் டீம் டிபார்ட்மெண்ட். ஓகே. சேல்ஸ் டீம் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் டீம் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் டீம் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ, அதில வந்து நான் என்ன செய்றேன், குரூப் கிரியேட் பண்ணிட்டு, இதில வந்து எல்லா குரூப்பையும் நான் வந்து யூசர ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த குரூப்ல வந்து நான் வந்து யூசர ஆட் பண்ணிடுறேன். மெம்பர் ஸோ, இதிலயே நம்ம வந்து குரூப் ஆட் பண்ணலாம். இதில போயிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு இதில போயிட்டு நான் என்ன செய்றேன், என்னோட சேல்ஸோட குரூப்போட நேம் குடுத்துடுறேன். ஓகேவா? குரூப்போட நேம் குடுத்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ, இப்படியே நீங்க அவங்க வந்து ஒரு குரூப் ஒரு ஒரு யூசருக்கு வந்து மெம்பர ஆட் பண்ணலாம். இல்லாட்டி டைரக்ட்டா போயிட்டு, நீங்க இதுலயும் போயிட்டு, அந்த குரூப்லயே போயிட்டு எல்லா யூசரையும் வந்து நீங்க மெம்பரா ஆட் பண்ணலாம். ஸோ, ஏ டாட் ஸ்வான். ஓகே. அடுத்து வந்து ஏ டாட் ஸ்மித்து. வரலையோ! ஏஜென்ட். ஸோ, அடுத்து வந்து ரெண்டு யூசரையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2ம் அதே சேம் நேம்னால காட்டுது. ம். ஓகே. தென் ஓகே. மில்லனி இது வந்து பீப்பிள் அண்ட் கல்ச்சர். இது நம்மளுக்கு தேவையில்ல. நான் பார்க்கல அத. ஸோ, இந்த யூசர் மட்டும் போதும்.
நீங்க ஆட் பண்ணும்போது கரெக்ட்டா ஆட் பண்ணணும். என்ன டிபார்ட்மெண்ட்ல ஏன்னா சேம் யூசர் வந்து நெறையா சேம் நேம்ல வந்து நெறைய டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஏன்னா பர்மிஷன் வந்து அவங்களுக்கும் போயிடும். அந்த அந்த பர்மிஷன் வந்து நீங்க மாத்தி குடுத்தீங்கன்னா, அந்த பர்மிஷன் வந்து அவங்களுக்கும் போயிடும். யூசருக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதனால குரூப்ல ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து என்னோட குரூப்ல வந்து நான் எல்லா யூசரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லா யூசரையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆஸ் த மெயில் படி நான் வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிட்டு, இது வந்து ஃபோல்டரோட நேம் கிடையாது. நான் ஒரு குரூப் நேம் குடுத்துட்டு, அதுக்கடுத்து நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு 2வது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ, நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு, என்ன நேம் குடுத்துருந்தாங்க, சேல்ஸ் டீம் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டீம் டிபார்ட்மெண்ட். ஸோ, இது அவங்களோட நேம், அவங்களோட மெயில்ல இதான் அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி நேம் குடுத்துட்டு, நான் குடுத்துறேன். ஸோ, இப்போ எனக்கு இந்த ஃபோல்டர வந்து நான் ஷேர் பண்ணணும். ஓகே. இந்த ஃபோல்டர வந்து ஆஸ் பெர் த இமெயில் வந்து நான் ஷேர் பண்ணணும். ஆஸ் பெர் த இமெயில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஷேரிங்க்கு என்ன பண்ணலாம்? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க போயிட்டு உங்க என்னோட சர்வரோட சர்வர் சிஸ்டம் இது. அத வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து கிவ் ஆக்சஸ் டூன்னு இருக்குல்ல, அத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு குட் மேனர் கிடையாது. சரி இது ஓகே. இது எனக்கு வந்து இதில ஷேரிங் இது பண்ணியிருக்கேன் நானு. இது எனக்கு வேணாம். ஷேரிங். ஓகே. இந்த ஃபோல்டர் மட்டும் ஷேர் பண்றேன். ஸோ இதில போயிட்டு நான் என்ன செய்றேன், ஷேரிங்கில போயிட்டு இதில நீங்க இதெல்லாம் கிவ் ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல, அத நீங்க வந்து மோஸ்ட்டா நீங்க வந்து ஒரு ஹை பிரியாரிட்டி லெவல்ல இருக்கும்போது யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாரிலாம் இருந்தா நீங்க இத யூஸ் பண்ண வேணாம். ஸோ டைரக்ட்டா வந்து ப்ராப்பர்ட்டீஸ் போயிடுங்க. சாரி. ப்ராப்பர்ட்டீஸ் போயிட்டு இதில வந்து ஷேரிங்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஷேரிங் டேப். ஷேரிங் டேப்ல போயிட்டு உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஷேரிங்ன்னு இருக்குல்ல, அதில போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். உங்களோட ஷேர்ட் ஃபோல்டர் நேம் வந்து எந்த ஃபோல்டர்ல நீங்க ஷேர் பண்ணீங்களோ, அந்த அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அப்ளை குடுத்துட்டு, ஓகே குடுங்க. திரும்பியும் அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு அந்த அந்த ஷேரிங் நெட்வொர்க் பாத் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஷேரிங் நெட்வொர்க் பாத் வந்து கிரியேட் ஆயிடும். இப்ப திருப்பி அட்வான்ஸ் ஷேரிங்ன்னு போயிட்டு, இங்க பர்மிஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து எவரி ஒன்ன்னு இருக்கும். எவரி ஒன்னா யாரு வேணாலுமே வந்து இந்த இந்த ஃபோல்டர வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? யார் எந்த டிபார்ட்மெண்ட் யூசரா இருந்தாலும், எவரி ஒன்னுன்னு இங்க இருந்துச்சுன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட் யூசரும் இந்த ஃபோல்டர வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட்டா எவரி ஒன்னு, ரீடுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஓகேவா? அத ரிமூவ் பண்ணிருங்க. எவரி ஒன்ன ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமுக்கு தானே ஷேர் நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒவ்வொரு யூசரையும் வந்து நீங்க வந்து கிரியேட் ஆட் பண்ண தேவையில்ல. அதனால தான் நான் வந்து பர்மிஷன் ஒவ்வொரு யூசரையும் நான் ஆட் பண்ண தேவையில்லாம தான், நான் வந்து ஒரு ஒரு காமனா ஒரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ல வந்து எல்லா யூசரையும் வந்து நான் மெம்பரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்பன்னா எனக்கு என்ன அர்த்தம்னா, இதுல வந்து நான் வந்து அந்த குரூப்ப மட்டும் எனக்கு ஆட் பண்ணா போதும். ஓகேவா? அந்த குரூப்ப மட்டும் நான் ஆட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ, இதில வந்து நான் என்ன செய்றேன், அந்த குரூப்ப மட்டும் ஆட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து அ அவங்க வந்து மாடிஃபையும் பண்ணணும். ஓகேவா? அதனால நான் இப்ப ரீடு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே. இதில நம்ம பார்த்துருவோம். அந்த பர்மிஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த ஷேரிங் பர்மிஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 3 பர்மிஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஒண்ணு வந்து ரீடு, இன்னொன்னு வந்து சேஞ்சு, இன்னொன்னு வந்து ஃபுல் கண்ட்ரோல். ஓகேவா? எனக்கு இது ஆஃப் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். சிஸ்டம். ஓகே. இந்த ஷேரிங் பர்மிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் 3 இருக்கும். ஓகேவா? ஒண்ணு வந்து ரீடு, இன்னொன்னு வந்து சேஞ்சு, இன்னொன்னு வந்து ஃபுல் கண்ட்ரோல்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ, இந்த ரீட பொறுத்தவரைக்கும் என்னான்னா, இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர்ல வந்து
அவங்க வந்து இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் சப் ஃபோல்டரு, அதுக்கடுத்து வந்து ஃபைலு எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, அவங்களால ரீட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க வந்து ரீட் பண்ண முடியும். ஆனா எடிட் பண்ண முடியாது. இதே நீங்க வந்து சேஞ்ச் குடுக்கும்போது என்ன செய்ய முடியும்னா, அவங்களால வந்து ரீட் பண்ண முடியும். ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஃபோல்டர வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபைல வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஃபோல்டர வந்து ரீநேம் பண்ண முடியும். ஃபைல வந்து ரீநேம் பண்ண முடியும். எல்லாமே வந்து அந்த சேஞ்சுன்னு குடுக்கும்போது அவங்களுக்கு கெடைச்சிரும். ஓகேவா? இதே நீங்க ஃபுல் ஃபுல் கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா, ஓகேவா? இதே நீங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்களால வந்து இந்த இந்த ஃபோல்டருக்கு வந்து அவங்க வந்து என்னான்னா, அ ஒரு ஓனர்ஷிப் மாரி ஒ ஒ அ டேக் ஓனர்ஷிப் வந்து அவங்களுக்கு கெடைச்சிரும். ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஓனர் மாரி அந்த ஃபைலுக்கு வந்து ஆக்ட் ஆக முடிச்சுருவாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன ஆகும்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு யூசருக்கு வந்து இந்த இந்த டீமுக்கு வந்து என்ன செஞ்சுடுறீங்க, ஃபுல் கண்ட்ரோல் குடுத்துறீங்க. ஃபுல் கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா, இந்த எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஃபுல் கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா, ரீட், சேஞ்ச் எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஓகேவா? ஃபுல் கண்ட்ரோல்ன்னு நீங்க ஒரு இத ரீடும் எடுத்துட்டு, ஜஸ்ட் அலோ ஃபுல் கண்ட்ரோல்ன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ரீடும் இது டிக் ஆகும். உங்களுக்கு வந்து சேஞ்சும் டிக் ஆகும். ஓகேவா? ஸோ, இந்த ரீட் மட்டும் தான் நான் சொல்லிட்டேன். எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். அந்த உள்ளார உள்ள ஃபோல்டர் கன்டென்ட் எல்லாமே வந்து அவங்களால ரீட் பண்ண முடியும், லிஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் தான் செய்ய முடியும். இந்த சேஞ்சஸும் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து சேஞ்சஸும் குடுத்தீங்கன்னா 2மே ஆக்ட் ஆகும். ஓகேவா? சேஞ்சஸும் குடுத்தீங்கன்னா, ரீடும் எனேபிள் ஆயிடும். உங்களுக்கு வந்து சேஞ்சும் எனேபிள் ஆயிடும். ஓகேவா? இது குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களால ரீடும் பண்ண முடியும். மாடிஃபையும் பண்ண முடியும். அந்த ஃபைல்ல உள்ள கன்டென்ட் எல்லாமே வந்து மாடிஃபையும் முடியும். அதே நீங்க இத எடுத்துட்டு, நீங்க இந்த ஃபுல் கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 3மே டிக் ஆயிடும். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஓனர் மாரி. இப்ப இந்த இந்த இத நான் டிக் பண்ணிட்டு, நான் வந்து ஓகே குடுத்து அப்ளை பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து இந்த குரூப்ல வந்து யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ, அவங்கலாம் இந்த இந்த ஃபோல்டருக்கு வந்து ஓனர் மாரி. ஓகேவா? அப்ப வந்து இவங்களால அட்மினே அட்மினே வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த குரூப்ல உள்ள யூசரையே வந்து இன்னொரு யூசர ஆட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து டினே பெர்மிஷனும் குடுக்க முடியும். எப்ப நான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் குடுத்தேன்னா. ஓகேவா? இவங்க வந்து அட்மின் மாரி ஆக்ட் ஆக முடிச்சுருவாங்க. அட்மின் மாரி எல்லாமே ஆக்ட் ஆக முடிச்சுருவாங்க. ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எப்படின்னா, இவங்க வந்து இந்த இந்த ஃபோல்டருக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் வந்துரும். ஓகேவா? ஸோ, அதனால வந்து பேசிக்கா வந்து நீங்க ஃபுல் கண்ட்ரோல் குடுக்க தேவையில்ல. எந்த இந்த யூசருக்கு வந்து நீங்க ஃபுல் கண்ட்ரோல் குடுக்க தேவையில்ல. யாருக்கு மட்டும் இருக்கும்னா, அட்மினுக்கு மட்டும் தான் பை டிஃபால்ட்டா ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும். ஓகேவா? ஸோ, இதுல வந்து நான் வந்து சேஞ்சு ரீட் ஓகேவா? ரீட் குடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணி ஓகே பண்ணிடுறேன். இங்கேயும் அப்ளை பண்ணி ஓகே பண்ணிடுறேன். குளோஸ். சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ, இப்போ வந்து என்னாச்சுன்னா, இதுல வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். உள்ளாரையும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். என்னன்னா, சேல் லிஸ்ட். ஓகே 2, 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அ அதுக்கு அடுத்து வந்து மந்த்லி ஓகே. அ சேல்ஸ் அ சேல்ஸ் ஃபார் திஸ் மந்த் திஸ் மந்த். ஓகே. 2 இது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன செஞ்சிருக்கேன், ஒரு அவங்க அவங்க மெயில் படி நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அவங்க மெயில் படி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு குரூப்ல கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ல எல்லா யூசரையும் நான் ஆட் பண்ணி, அதில வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பெர்மிஷன்ல போயிட்டு, அவங்களுக்கு வந்து நான் பெர்மிஷன் குடுத்துட்டேன். என்னது சேஞ்சும், ரீடும் பெர்மிஷனும் குடுத்துட்டேன். சேஞ்சும், ரீட் பெர்மிஷனும் குடுத்துட்டேன். 1 செகண்ட். சேஞ்சும், ரீட் பெர்மிஷனும் குடுத்துட்டேன். ஸோ, இப்ப நான் வந்து யூசருக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும். யூசருக்கு வந்து யூசர் சைட்ல போயிட்டு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ, நான் வந்து ஒரு யூசர லாகின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த சேல்ஸ் டீமோட யூசரு. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ, இவங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் ஃபோல்டர் வியூ ஆகுதான்னு பார்ப்போம்.
ஸோ நான் போயிட்டு நீங்க ஃப்ரண்ட் டபுள் ஸ்லாஷ் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கோட மத்த பிசியோட நெட்வொர்க் ஷேரிங்க வந்து நீங்க ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் டபுள் ஸ்லாஷ் குடுத்தீங்கன்னா, நெட்வொர்க்கோட மத்த பிசியோட ஷேரிங்க வந்து நீங்க ஓப்பன் பண்ண முடியும். இதே நீங்க வந்து பிளாக் ஸ்லாஷ் குடுத்தீங்கன்னா, உங்களோட லோக்கல் பிசிக்கு வந்துரும். ஓகேவா? உங்களோட லோக்கல் பிசில வந்து ஃபோல்டர் இருக்குல்ல, அத ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதே நீங்க ஃப்ரண்ட் ஸ்லாஷ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மத்த இதோட நெட்வொர்க் ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து நம்மளுக்கு தேவை ஃப்ரண்ட் ஸ்லாஷ் தான். ஸோ அதில போயிட்டு நான் என்னோட கம்ப்யூட்டரு ஐபி அட்ரஸ் பார்த்துடுறேன். 10.159 ஓகே. 10.159 192.168 இதுவும் குடுக்கலாம். நீங்க நேம் குடுத்தும் போலாம். 1.50 1050 159 ஓகே. இந்த பாருங்க. நான் ஷேர் குடுத்ததுனால எனக்கு வந்து அந்த ஷேரிங்கோட இது வந்துருச்சு. ஓகேவா? ஷேர் குடுத்ததுனால எனக்கு வந்து ஷேரிங்கோட இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இத ஷேரிங் குடுத்துட்டேன். இது வந்து எனக்கு வந்து இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இவங்களால வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். ஃபோல்டர் கிரியேட் ஆவுது. யாரு? காமனா நான் குடுத்துருக்கேன். ஷேரிங் மட்டும் தான் குடுத்துருக்கேன். பர்மிஷன் வந்து ரீட் அண்ட் சேஞ்ச் குடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு ஃபைலு, டெக்ஸ்டாப் ஃபைலு. ஸோ இதில வந்து நேம் சேஞ்ச் பண்ண முடியும் அவங்களால. நியூ நியூ சேல்ஸ் லிஃப்ட் ஃப்ரம் ஏப்ரல். இவரோட பேர் என்னது? கிரீட். ஸோ அவரால வந்து அவருக்கு வந்து கண்ட்ரோலும் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களால ஃபோல்டரும் கிரியேட் பண்ண முடியும். ஃபோல்டர் உள்ளார ஃபைலையும் எடிட் பண்ண முடியும். ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? எல்லா பர்மிஷனும் அவருக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு ஷேரிங்கோட ஒரு பேசிக் கான்செப்ட். ஷேரிங் பண்றா இருந்தா, இதான் ஒரு பேசிக் கான்செப்ட். நீங்க ஒரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எந்த சிஸ்டத்துலேருந்து நீங்க ஷேர் பண்ணணுமோ, அந்த சிஸ்டத்தில வந்து ஜஸ்ட் ஷேர் திஸ் ஃபோல்டர் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, பர்மிஷன் குடுத்தா போதும். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் நெட்வொர்க் சைட்ல. ஓகேவா? ஸோ அது அந்த இந்த இந்த மெயில பொறுத்தவரைக்கும், இதான் ஷேரிங்கோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஷேரிங்க பார்த்துட்டோம். ஓகே. இந்த ஷேரிங்க பொறுத்தவரைக்கும் இதான் மெயிலு. ஸோ அந்த மெயில வச்சு நம்ம ஷேரிங் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேரிங்கில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டர கிளிக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணீங்கல்ல. ஸோ ஷேரிங்கில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த இது என்னன்னா, இங்க வந்து டினைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதில வந்து ரீடு, சேஞ்சு, ஃபுல் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த ஷேரிங்க பொறுத்தவரைக்கும் ரீடு, சேஞ்சு, ஃபுல் கண்ட்ரோல். அதில வந்து அலோவ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஆப்ஷன். டினைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அலோவ்னா எல்லாமே வந்து நம்ம எந்த பர்மிஷன் குடுக்குறோம்னா, அந்த அந்த பர்மிஷன் வந்து நம்ம இந்த யூசர் இல்ல குரூப் இங்க அட்டாச் பண்ணவங்களுக்கு வந்து அந்த அலோவ் பர்மிஷன் கிடைக்கும். டினை பர்மிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினை பண்றது. ஓகேவா? இவங்களுக்கு வந்து இப்ப இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு வந்து இப்ப நான் 2, 3 குரூப் இங்க ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அ அப்போ வந்து எனக்கு டினை பர்மிஷன் குடுத்தா எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓகே ஒரு மெயில எடுத்துருவோம். அதே மெயில் கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இங்கே இன்னொரு மெயில் வருது. ஓகேவா? இன்னொரு மெயில் வந்து ஹெச்ஆர் டீம்லேருந்து வருது. அ அவங்களுக்கு வந்து அ ச சேல்ஸ் டிபார்ட்மென்ட்டு, ஐடி சப்போர்ட் டீமு, ரெக்வெஸ்ட் ஃபார் சென்ட்ரலைஸ்ட் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து அ ஸ்பேஸ் டினை டூ அ இவரோட பேர் இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்டேட். ஸோ இவருக்கு வந்து டினைன்னு சொல்லிட்டு வருது. டெம்பரரிலி டினை த ஷேர் ஃபோல்டர் பர்மிஷன் டூ அர்பிட் கோவில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இவருக்கு வந்து டெம்பரவரியா அவங்களுக்கு வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வருது. ஓகேவா? டெம்பரவரியா.
ஸோ இத பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஏற்கனவே சேல்ஸ் குரூப்ல இருக்காரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். சேல்ஸ் குரூப்ல இருக்காரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே. சேல்ஸ் குரூப் தான் இருக்காரு. ஓகேவா? சேல்ஸ் குரூப்ல இருக்காரு. நம்ம ஆக்சுவலா அவரோட பிசி தான் நம்ம லாகின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆமா. அவரோட பிசி தான் நம்ம லாகின் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சேல்ஸ் குரூப்ல அவருக்கு என்ன வந்திருக்கு? டினை பண்ண சொல்லி வந்திருக்கு. டினை பண்ண சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஏற்கனவே அவர் வந்து இந்த குரூப்ல வந்து மெம்பரா இருக்காரு. மெம்பரா இருந்தாலுமே அவருக்கு வந்து ஆல்ரெடி பர்மிஷன் இருக்கு. ஓகேவா? அவருக்கு ஆல்ரெடி வந்து அ அ சேஞ்ச் பர்மிஷன் இருக்கு. ஓகேவா? சேஞ்ச் அண்ட் ரீட் பர்மிஷனும் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நான் அந்த குரூப்லயும் போயிட்டு ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? அந்த குரூப்லயும் போயிட்டு நான் வந்து இவர வந்து ரிமூவ் பண்ணா, இவருக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்காம போகும். ஓகேவா? இவருக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்காம போகும். ஓகே. நான் அது அந்த மாரியும் பண்ணலாம் நம்ப. இன்னொரு மெத்தட் என்னான்னா, அ டினைக்கு சொல்ல வரேன். இன்னொரு மெத்தட் என்னான்னா, இப்ப நான் புரியுதுல உங்களுக்கு நான் சொல்றது புரியல. இப்ப வந்து அவருக்கு டினை பர்மிஷன் நம்ம குடுக்கணும். டினை பர்மிஷன் குடுக்கணும்னா, நான் இந்த குரூப்ல போயிட்டு, நான் அவருக்கு வந்து 2 அவரோட பேர மட்டும் நான் ரிமூவ் பண்ணா போதும். அவருக்கு வந்து டினை ஆயிடும். ஓகேவா? அதுக்கு வந்து நான் வந்து டினை பர்மிஷன் குடுக்கணும்னு எனக்கு தேவையில்ல. ஓகேவா? நான் இங்க போயிட்டு டினை பர்மிஷன் குடுக்கணும்னு தேவையில்ல. டினை வந்து உங்களுக்கு எப்படி அவர் பேரு அந்த அந்த இந்த குரூப்ல பேரு இல்லன்னா, அவரு ஆல்ரெடி டினை தான். நான் டினை குடுக்கணும்னு தேவையில்ல. அது ஆல்ரெடி அவர் டினை ஆயிடுவாரு. எப்ப இந்த குரூப்லேருந்து நான் ரிமூவ் பண்ணும்போது, அவர் ஆல்ரெடி டினை ஆயிடுவாரு. ஓகேவா? நான் டினை பர்ட்டிகுலரா கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு டினை பர்மிஷன் ஒர்க் ஆவுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். டினே பர்மிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் நான் அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணல. நீங்க இதுல குரூப்ல ரிமூவ் பண்ணாலுமே அவருக்கு டினை தான். நான் வந்து வேற வேற மூலியமா உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரு இருக்காருன்னு வச்சுக்கங்க. இவரு இருக்காரு. அ சரி அதையும் பார்த்துருவோம். அதையும் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ வந்து என்ன செய்றாங்க, நான் இந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இவர் தானே குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. நான் குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். செக் பண்ணிடுறேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே. அவரு இல்ல. இப்ப அவருக்கு வந்து டினை ஆவணும். ஓகேவா? ம். அவர நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு டினை ஆவணும் ஆக்சுவலா. அவர் தான் அந்த குரூப்ல இல்ல. ஓகே. நான் லாக் ஆஃப் பண்ணிட்டு சைன் அவுட். ஓகே. ஓகே. பார்த்தீங்களா? டினை ஆயிடுச்சு. ஸோ, நான் எப்ப இந்த குரூப்ல ரிமூவ் பண்றேனோ, ஸோ இந்த ஒரு டைப்லயும் நான் வந்து அவங்கள வந்து டினை பண்ணலாம். நான் டினை பர்மிஷனே நான் இங்க குடுக்கல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து டினை பர்மிஷனே வந்து அவர் குடுக்கல. நான் எப்ப வந்து அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்றேனோ, அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாரு? டினை ஆயிடுவாரு. ஓகேவா? அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டினை ஆயிடுவாரு. ஸோ இன்னொரு யூசரையும் நீங்க டினை பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த குரூப்ல வந்து அவர மெம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க ஓகே குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து டினைக்கு வந்துருவாரு. ஓகேவா? ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்டின்னா, சரி திருப்பியும் நான் அவர ஆட் பண்றேன். ஓகேவா? திருப்பியும் ஆட் பண்ணிட்டு, A.G ஓகே. திரும்பியும் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிருவோம் பர்மிஷன் இருக்கான்ட்டு. பர்மிஷன் வரல.
சில இதில அந்த இது நீங்க லாக் ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்கன்னா வரும். டக்குனு எடுத்துக்க மாட்டுது அந்த இத. ஸ்லோவா இருக்கு. ஓகே. போய் நான் செக் பண்றேன். ஓகே. பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஓகே 2வது மெத்தட் எப்படி நீங்க ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நான் வந்து அந்த குரூப்புக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். குரூப் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம். நீங்க குரூப்ல வந்து நீங்க ஆட் பண்ணும்போது, ஒரு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ, இப்போ வந்து வேற யூசர் வேற அதே யூசரே பார்த்துருவோம். ஓகே. ஸோ, இப்ப என்ன செய்றேன், திருப்பியும் வந்து நான் டினே வந்து வேற வழியா எப்படி டினே பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில வந்து நீங்க ஜஸ்ட் இதில போயிட்டு ப்ராப்பர்ட்டீஸ் போயிட்டு என்ன செய்யுங்க, அதே மாரியே நான் வந்து என்ன செய்றேன், அ இதில வந்து அந்த யூசர நான் ஆட் பண்றேன். பர்ட்டிகுலரா அந்த யூசர ஆட் பண்றேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு, நான் இங்க போயிட்டு நான் டினே குடுக்குறேன். ஓகே. நல்லா பார்த்தீங்க. அவருக்கு ஏற்கனவே அவருக்கு வந்து என்ன இருக்குன்னா, ம் அவருக்கு ஏற்கனவே என்ன இருக்குன்னா, அ ரீடு ரீடும், சேஞ்சும் இருக்கு. ஓகேவா? ரீடும், சேஞ்சும் இருக்கு அவருக்கு ஏற்கனவே. நான் என்ன குடுக்க இந்த குரூப்ல இருக்காரு. அவர் மெம்பரா இருக்காரு. ஓகே. அவருக்கு ஏற்கனவே என்ன இருக்கு அந்த குரூப்புக்கு ரீடும், சேஞ்சும் இருக்கு. ஓகேவா? ரீடும், சேஞ்சும் இருக்கு. நான் இப்ப இவருக்கு என்ன குடுக்க போறேன்னா, டெம்பரரியா டிசேபிள் பண்ண போறேன். அந்த பர்மிஷன் இல்லாம. நான் குரூப்ல ரிமூவ் பண்ணாம, அவர செப்பரேட்டா நான் இந்த இதில ஆட் பண்ணிட்டு, இந்த ஷேர் ஃபோல்டர்ல வந்து மெம்பரா நான் ஆட் பண்ணிட்டு, அவருக்கு வந்து டினே பர்மிஷன் குடுத்துடுறேன். ஓகேவா? டினே பர்மிஷன் குடுத்துட்டு நான் அப்ளை பண்றேன். இதில உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இந்த டினே பர்மிஷன் என்ட்ரி டினே டேக்ஸ் த ப்ரொசீஜர் டூ வாட் திஸ் மீன்ஸ் இஃப் த யூசர் இஸ் மெம்பர் ஆஃப் த 2 குரூப்ஸ் இஸ் அலோவ்ட் a permission and other is denied at the same permission the user is denied at the same permission. ஓகே. இப்போ இதில வந்து உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த யூசர் வந்து மெம்பரா இதில இருக்காப்ல. அந்த யூசர் வந்து இந்த சேல்ஸ் டீம் டிபார்ட்மெண்ட்ல வந்து மெம்பரா இருக்காப்ல. இருந்தாலுமே நான் என்ன செஞ்சிருக்கேன், அவர தனியா ஆட் பண்ணி, ஆஸ் த இமெயில் ஓகேவா? ஆஸ் த இமெயில் படி பார்த்தோம். அவர் வந்து டினே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, அதில வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்கள ஆட் பண்ணி, நான் வந்து அ 2த்துக்குமே வந்து டினே குடுத்துட்டேன். இப்போ வந்து அப்ளை குடுத்துடுறேன். ஓகே. இப்ப அவர வந்து செக் பண்ணுவோம். அப்புறம் வந்து செக் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஸோ, அவருக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு இங்க? ஆல்ரெடி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி அவர் வந்து இந்த குரூப்ல மெம்பரா இருக்காரு. மெம்பரா இருந்தாலுமே அவருக்கு வந்து ரீட் அண்ட் சேஞ்ச் பர்மிஷன் இருக்கு. ஓகேவா? ரீட் அண்ட் சேஞ்ச் பர்மிஷன் இருக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ரா அவர ஆட் பண்ணி, ஓகே. அவர வந்து நான் வந்து டினே பர்மிஷன் குடுத்துடுறேன். குடுத்தோன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், அ அந்த மைக்ரோசாஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் அந்த ஷேரிங்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் எதுக்கு குடுக்கும்னா, டினே பர்மிஷன் தான் குடுக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் இந்த யூசர் வந்து ஏற்கனவே வந்து மெம்பரா இருந்தா கூட, அவருக்கு வந்து அ ரீடும் அண்ட் வந்து சேஞ்சும் இருக்கு. ஓகேவா? ரீடும் அந்த சேஞ்சும் இருக்கு. ஓகே. குரூப் லெவல் பர்மிஷன்ல வந்து அவருக்கு வந்து ரீடும், சேஞ்சும் இருக்கு. ஓகே. ஆனா, நான் செப்பரேட்டா இந்த யூசர நான் ஆட் பண்ணும்போது டினே குடுத்துடுறேன். ஓகேவா? டினே பர்மிஷன் குடுக்குறேன். செப்பரேட்டா நான் ஆட் பண்ணும்போது டினே பர்மிஷன் குடுத்தேன்னா, இந்த 2ல எது எனக்கு எடுக்கும்னா, ஓகேவா? இந்த 2ல எனக்கு எது எடுக்கும்னா, டினே பர்மிஷன் தான் எடுக்கும். ஓகே. டினே பர்மிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஓகே. புரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து இப்ப அவருக்கு வந்து என்ன செய்றாங்கன்னா, சேஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுடுறாங்க. சேஞ்ச் வேணாம். அவருக்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, இங்க வந்து என்ன குடுக்குறாங்கன்னா, ஓகே. இப்போ வந்து 2வது இமெயில் வந்து இது வந்து டினே பர்மிஷனோட இமெயில், சப்போர்ட் இமெயிலு. ஓகே. இது வந்து ரீட் ஒன்லி. ஸோ ஓகேவா? ரீட் ஒன்லி.
workspace to read permission. ஸோ ரீட் ஒன்லி பர்மிஷன். ஸோ ரீட் ஒன்லி பர்மிஷனுக்கு வந்து அவருக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ போயிட்டு சர்வரில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு சேஞ்சில் போயிட்டு பர்மிஷன். அதுக்கு அடுத்தது இவருக்கு வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ரீடு மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, ரீடு மட்டும் கொடுக்குறேன். ஆனால் இந்த மெம்பரில் அவர் இந்த குரூப்பில் வந்து மெம்பராக இருக்கார். ஆனால் இந்த குரூப்புக்கு வந்து என்ன பர்மிஷன் இருக்குன்னா ரீட் அண்ட் சேஞ்ச் இருக்குது. ஓகேவா, ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன், இவருக்கு வந்து ரீடு மட்டுமே தனியாக ஆட் பண்ணிவிட்டு ரீடு மட்டுமே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எது எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே, எனக்கு அந்த இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆகணும் இந்த பர்மிஷனு. ஸோ அப்ளை ஆக மாட்டேது. அந்த சிங்க் ஆகிறது கொஞ்சம் டிலேயாக இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வர் டு கிளையண்ட் பிசி. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய கார்ப்பரேட் லெவலில் வந்து ஒரு 200 மிஷினு ஒரு 300 யூஸர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்க் டைம் எடுக்கும். இருந்தாலும் நான் யூஸ் பண்ணல. நான் வந்து 2 விர்ச்சுவல் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு பர்மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். லாக் அவுட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து லாகின் பண்ணாலே அந்த யூஸர் வந்து சிங்க் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அதே இதில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. நான் வந்து ரீட் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். எனக்கு ரீடும் ஆகுது. ஸோ நான் சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சேல்ஸ் ஃபார் திஸ் மந்த், திஸ் இயர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் நான் என்ன கொடுத்துருந்தேன், தனியாக அவரை ஆட் பண்ணி நான் ரீட் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஓகேவா, தனியாக ஆட் பண்ணி நான் வந்து ரீட் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். எனக்கு ஏன் இதாகுது, அப்போ எனக்கு ஏன் சேஞ்ச் பர்மிஷன் சேர்ந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் வந்து ரீடு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எனக்கு எப்படி சேஞ்சு அவரால் பண்ண முடியுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து அந்த குரூப்பில் வந்து ஒரு மெம்பராக இருக்காரு. அந்த குரூப்புக்கு நம்ம என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னா, ரீடும் சேஞ்சும் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து எந்த ஒரு யூஸரை நீங்கள் தனியாக ஆட் பண்ணி டினே பண்ணுறீங்களோ, டினே வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கும். ஓகேவா, டினே பர்மிஷன் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கும். இதே நீங்கள் எந்த இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி லோவர் கேட்டகரியில் ரீடு மட்டும் கொடுத்தீங்கன்னா, அந்த குரூப்புக்கு எது இருக்குமா, சேஞ்ச் இருந்தாலுமே ஃபுல் பர்மிஷன் இருந்தாலுமே ஃபுல் பர்மிஷனும் எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ இவருக்கு வந்து நான் வந்து ரீட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஆனால் இவர் ஆல்ரெடி ஒரு மெம்பர் ஆஃப் சேல்ஸ் குரூப்பில் வந்து அவர் மெம்பராக இருக்கார். ஓகேவா, அந்த குரூப்புக்கு என்ன பர்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சும் ஓகேவா, சேஞ்சும் அதுக்கு அடுத்து வந்து சேஞ்சும் ரீடு பர்மிஷனும் இருக்குது. அப்போ இது ஆல்ரெடி ரீட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இவர் செப்பரேட்டாக ஆட் பண்ணி ரீட் மட்டும். இப்போ இதையும் எடுத்துக்கோன்னா ஓகேவா, இதுதான் எடுத்துக்கும். சேஞ்சும் ரீடும் எடுத்துக்கும். ஈவன் நீங்கள் இங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா, ஓகே, ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். ஓகேவா, இங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து மெயின் ஒரு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இடம் இது. ஓகேவா, ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தால் திருப்பியும் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இது வந்து ஒரு மெயின் கான்செப்ட். ஓகேவா, இன்னும் ஒரு நல்ல கான்செப்ட்டு மெயிலை வச்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ எப்போ வந்து நான் ஒரு யூஸரை வந்து ஒரு மெம்பரை ஆட் பண்ணி அந்த குரூப்புக்கு வந்து நான் வந்து ரீடும் சேஞ்சும் கொடுக்குறேனோ, திருப்பி அவங்கள வந்து நான் டினே பர்மிஷன் அந்த செப்பரேட் யூஸரை வந்து டினே பர்மிஷன் கொடுத்தேன்னா, எனக்கு வந்து ரீடும் சேஞ்சும் எடுத்துக்காது. ரீடு சேஞ்ச் பர்மிஷன் எடுத்துக்காது. டினே பர்மிஷன் மட்டும் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸாக அந்த வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து எடுத்துக்கும். இதே நான் வந்து அவருக்கு வந்து 2வது அவங்க என்ன செய்றாங்க, ரீடு மட்டும் கொடுக்க சொல்றாங்க. நான் வந்து அவரை செப்பரேட்டாக ஆட் பண்ணி ரீடு கொடுத்தேன்னா, அவர் ஏற்கனவே ஒரு குரூப்பில் வந்து மெம்பரா இருந்தாருன்னா, ஏற்கனவே வந்து இந்த குரூப்பில் வந்து அவர் மெம்பரா இருந்தாருன்னா,
இந்த குரூப்புக்கு எந்த பர்மிஷன் இருக்கோ, ரீட் ஃபுல் கண்ட்ரோல் இருந்தாலும், இது ஃபர்ஸ்ட்டு ஃபுல் கண்ட்ரோல் தான் எடுக்கும். ஓகேவா? டினே பர்மிஷன்ல எதுவும் இல்லாதனால, ஃபர்ஸ்ட்டு வந்து அலோ பர்மிஷன்ல எது ஹையஸ்ட் பிரியாரிட்டி இருக்கோ, அந்த ஹையஸ்ட் பிரியாரிட்டிய மட்டும் எடுத்துக்கும். லோயஸ்ட் பிரியாரிட்டி எடுக்காது. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிரியாரிட்டி வைஸ் தான் வந்து இந்த பர்மிஷன் ஆட் பண்ணும்போது. இதே ஒரு யூசருக்கு வந்து டினே பர்மிஷன் வந்து இருந்துச்சுன்னா, இது எந்த பிரியாரிட்டி எடுத்துக்கும்? டினே பிரியாரிட்டி தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கும். இதே ஒரு யூசர் வந்து லோ பர்மிஷன் மட்டும் இருக்கு. ஆனா, இவர் வந்து இந்த குரூப்ல வந்து மெம்பரா இருக்காரு. அந்த குரூப்புக்கு வந்து ரீடும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா, பிரியாரிட்டி எது எடுத்துக்கும்? ரீடும் சேஞ்ச் தான் எடுத்துக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ, அதுக்கு அடுத்தது என்ன? இந்த இதுல வந்து மெயின் ஒரு ஃபால்ட்ன்னே சொல்லலாம். ஓகேவா? ஒரு ஃபால்ட்ன்னே சொல்லலாம். ஏன் அத சொல்ல வரேன்னா, அந்த ஷேரிங்கோட இதுல ஒரு மெயின் ஃபால்ட் அப்படின்னு சொல்ல வரேன்னா, ஸோ இந்த ஷேர் பர்மிஷன் இருக்குல்ல. இந்த ஷேர் பர்மிஷன் என்ன ஆகும்னா, ஷேர் பர்மிஷன் கண்ட்ரோல் ஹூ கேன் ஆக்சஸ் எ ஃபோல்டர் ஓவர் எ நெட்வொர்க். ஓகேவா? ஷேர் பர்மிஷன் வந்து ஹூ கேன் கண்ட்ரோல் ஹூ கேன் ஆக்சஸ் எ ஃபோல்டர் ஓவர் எ நெட்வொர்க். ஓவர் எ நெட்வொர்க்கா வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அண்ட் அண்ட் ஆர் அப்ளை டு த ஷேர் ஃபோல்டர் பட் நாட் டு பட் நாட் அப்ளை டு த சப் ஃபோல்டர். இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் நாட் ஷேர் ஃபோல்டர் பட் நாட் அப்ளை டு த சப் ஃபோல்டர். ஏன் இந்த சப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அ எப்படி சொல்றது உங்களுக்கு அப்படின்னு தெளிவா சொல்லணும் நான். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும். மெயின் கான்செப்ட் அதான். உங்களுக்கு புரியணும் அது. ஸோ, நான் இப்ப வந்து இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் போய் பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த பர்மிஷன் இருக்குல்ல, இதே பர்மிஷன் வந்து எனக்கு சப் ஃபோல்டர்ல வந்து அப்ளை பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. இது எனக்கு சப் ஃபோல்டர் 2 சப் ஃபோல்டரு. இந்த இந்த மெயின் ஃபோல்டர் உள்ளார 2 சப் ஃபோல்டர் இருக்கு. ஸோ, அத வந்து நான் ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு, இந்த பாருங்க. எனக்கு பர்மிஷன் அப்ளை ஆவல. ஓகேவா? எனக்கு பர்மிஷன் வந்து கேட்டகரி வைஸ் பிரிக்க முடியாது. இதே வந்து எனக்கு வந்து நெறையா மெம்பர் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த இந்த பி எ இந்த ஒரு பர்ட்டிகுலர் யூசர் வந்து இந்த இந்த ஃபோல்டர் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். இன்னொரு பர்ட்டிகுலர் சேல்ஸ் டீம் வந்து இந்த ஃபோல்டர் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பர்மிஷனால முடியாது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் யூசர்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 5 யூசர். நான் அடுத்த அடுத்த வீடியோ நான் அதான் போடப் போறேன். ஓகேவா? இந்த ஒரு 5 யூசர் வந்து எனக்கு ஒரு ஃபோல்டர் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். இந்த 5 யூசர் அடுத்த 5 யூசர் வந்து எனக்கு அந்த ஃபோல்டர் இவங்க ஆக்சஸ் பண்ண ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. வேற ஃபோல்டர் தான் இவங்க ஆக்சஸ் பண்ணணும். அந்த பர்மிஷன் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். செப்பரேட்டா அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு என்ன ஆவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆவாது. இந்த ஷேர் பர்மிஷன் வந்து உங்களுக்கு வராது. அதனால நீங்க வந்து செக்யூரிட்டி பர்மிஷனுக்கு வந்து மூவ் பண்ணணும். செக்யூரிட்டி பர்மிஷனுக்கு வந்து மூவ் பண்ணணும். செக்யூரிட்டி பர்மிஷனுக்கு ஏன் மூவ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல வந்து நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? அதனால நான் தெளிவா குடுத்துட்டேன் இங்க. ஷேர் ஃபோல்டர் வந்து பர்மிஷன் குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து அதில எதுல அப்ளை ஆவாதுன்னா, டூ நாட் அப்ளை டூ த சப் ஃபோல்டர். சப் ஃபோல்டர்ல அந்த பர்மிஷன் அப்ளை ஆவாது. ஓகேவா? யாரெல்லாம் இங்க வந்து இப்போ உள்ள மெயில் படி அ சேல்ஸ் டீம். ஓகேவா? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் வந்து இந்த இந்த இதில வந்து மெம்பரா இருக்கோம். நான் வந்து ஒரு குரூப்ப தானே ஆட் பண்ணேன். ஓகே, குரூப்ப தானே ஆட் பண்ணேன். குரூப்ல வந்து மெம்பரா இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து இந்த ஃபோல்டர வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ வந்து எத்தன யூசர் வந்து இந்த குரூப்ல வந்து மெம்பரா இருந்தாலும், அவங்க வந்து இந்த ஃபோல்டர வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ, எனக்கு வந்து இத பிரிக்கணும். இந்த குரூப்ப வந்து ஒரு 3ஆ பிரிச்சு, இந்த ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஒரு குரூப் வந்து இந்த இதையும், ஒரு குரூப் வந்து இந்த 2வது குரூப் வந்து இதுவும், 3வது குரூப் வந்து இதுவும் ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. உங்களுக்கு வந்து பர்மிஷன் பர்மிஷன் ஷேரிங் பர்மிஷன் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு வராது. ஓகே. ஷேரிங் பர்மிஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆவாது. ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன போடப் போறேன்னா, ஷேரிங் செக்யூரிட்டி பர்மிஷன்ல வந்து எப்படி யூசர வந்து அலோகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் போடப் போறேன்.
இந்த இது வந்து நார்மலா இது வந்து நார்மல். ஓகேவா? ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிக்கூடது நார்மல். இதில வந்து ஒரு 3 பர்மிஷன். ஃபர்ஸ்ட்டு பர்மிஷன் வந்து ரீடு, சேஞ்சு, ஃபுல் கண்ட்ரோல். ஆனா இதில வந்து உங்களுக்கு நெறையா வரும். இதில வந்து உங்களுக்கு நெறையா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ அத பத்தி நான் போடப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மெயினா ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஐடில ஒர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து மெயினா ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். பை.